இலக்கணத்தில் பார்க்கக்கூடிய ஒன்று வழு. வழு அப்படின்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம். வழு அப்படின்னா குற்றம். இப்போது அவன் வந்தான், அவன் வந்தான் அப்படின்னு இருக்குன்னா அது குற்றம் இல்லை. ஆனால் அவன் வந்தாள் அப்படின்னு சொன்னால் அது குற்றம் இல்லையா? அவன் என்பது ஆண்பால், வந்தாள் என்பது பெண்பால் வினைமுற்று. அப்போ இதுதான் வழு. இந்த வழு பல வகையான வழு உண்டு. அது திணை வழு இருக்குது, பால் வழு இருக்குது, இடவழு இருக்குது, கால வழு இருக்குது. இப்போ அவன் வந்தது அப்படின்னா அவன் என்பது உயர்திணை, அவன் வந்தது அப்படின்னு வச்சுங்க. அவன் என்பது உயர்திணை, வந்தது என்பது அகிரணை. அப்போ உயர்திணை அவன் வந்தான்னு வந்திருக்கணும். அவன் என்ற உயர்திணைக்கு வந்தது என்ற ஒன்றன்பால் வினைமுற்றுல முடிகிறது. ஒன்றன்பால் வினைமுற்று என்பது என்ன? அகிரணை. அப்போ இது திணைவழு. இது என்ன வழு? திணைவழு அப்படின்னு பேர். இப்போ அவன் வந்தான்னு வச்சிங்களேன். இப்போ அவன் வந்தாள் அப்படின்னா அவன் வந்தான்னு வந்திருக்கணும். ஆனால் வந்தாள் என்பது பெண்பால், அவன் என்பது ஆண்பால். அவன் வந்தான் அப்படின்றா வழாநிலை. அவன் வந்தாள் என்பது பால்வழு இல்லையா? ஆண்பால் ஆண்பால் முடியணும், ஆனால் ஆண்பால் பெண்பாலை முடிகிறதுனால இது பால்வழு அப்படின்னு சொல்கிறது. அதுபோல் இடவழு. இப்போ நான் இப்போ உதாரணமாக யான் வந்தான், யான் வந்தான் அப்படின்னு வருது வச்சுங்களேன். யான் என்பது தன்மை. அப்போ எப்படி சொல்லணும்? தன்மையில் சொல்லணும். யான் வந்தேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் எப்படி வந்திருக்கு? யான் வந்தான் அப்படின்னு வந்திருக்குது. அப்போ தன்மை முன்னிலை படக்கு என்பது இடம். அப்போ யான் வந்தேன்னு வந்திருக்கணும். அவன் வந்தான்னு வரலாம், படற்கையில் வரலாம். இப்போ யான் வந்தான் என்பது இங்கே என்ன வழு? இடவழு. இடவழு அது என்பதை புரிஞ்சுக்கணும். அதே போல் காலவழு என்ன? இப்போ நாளை வருவேன் அப்படின்னு சொன்னால் அது வழாநிலை. நாளை வந்தான் அப்படின்னா அது காலவழு இல்லையா? காலம், நாளை என்பது எதிர்காலம். எதிர்காலத்தில் வருவான் என்று வந்திருக்கலாம். ஆனால் நாளை வந்தான் என்று இறந்த காலத்தை முடிகிறதுனால அது காலவழு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் இப்போ சில வழு இருக்குது, வினாவழுன்னு ஒன்று இருக்குது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். சேவல் எத்தனை முட்டை இடும்? எத்தனை முட்டை இடும் அப்படின்னு கேட்டால் சேவல் எப்படி முட்டை இடும்? ஆனால் வினா தான் இது. எத்தனை முட்டை இடும் என்பது வினா தான். கோழி எத்தனை முட்டை இடும்னா வழாநிலை. சேவல் எத்தனை முட்டை இடும் அப்படின்னா இது வினாவே தவறு. அதுபோல் வினாவழு அப்படின்னு பேர். இது வினாவழு. அதுபோல் விடையே வலுவாக வரும். இப்போ நீங்கள் சில கடைகளுக்கு சென்று சர்க்கரை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே சர்க்கரை இல்லை அப்படின்னு சொல்லாமல் அது அமங்கலம் என்று நினைத்து பருப்பு இருக்கும் பார். இப்போ சர்க்கரை இருக்கா என்று நீங்கள் கேட்பதற்கு பருப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது விடையே வழு தான். அதுக்கு விடை வழு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுபோல் மரபு வழு இருக்குது. மரபு வழு அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணமாக
யானையுடைய பாகன். யானை பாகன் அப்படின்னு சொல்கிறது சரியா அப்படின்னு சொன்னோம்னா சரிதான். ஆனால் அது எப்படி சமயத்தில் சொல்லிடுறாங்க அப்படின்னா, யானை இடையன். ஏன்னா இடையன் என்கிறது ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவன் தான் இல்லையா? அப்போ யானை பாகன் அப்படின்னு சொன்னால் அது மரபு வழாநிலை. மரபுனா என்ன? முன்னோர்கள் சொல்லியே அதை அப்படியே பயன்படுத்தினோம்னா அது மரபு. அவன் யானை பாகன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அது மரபு வழாநிலை. ஆனால் அதே சமயத்தில் யானை ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் போல் இடையன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது மரபு வழு. அது என்ன வழு? மரபு வழு. வழுன்னா குற்றம். இப்போ ஆடு மேய்க்கிறவனை போய் ஆட்டுப்பாகன்னு சொல்லலாமா? ஆடு மேய்க்கிறவனை போய் ஆட்டுப்பாகன்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன், ஆட்டு இடையன்னு சொல்லலாம். ஆனால் ஆட்டுப்பாகன்னு சொன்னோம்னா அதுதான் மரபு வழு. அது மரபு வழு. இப்போ குதிரை குட்டியை போய் குதிரை கன்றுன்னு சொன்னால் அது மரபு வழு. நாய் குறைத்ததுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாய் குறைத்தது அப்படின்னா அது வழாநிலை, குற்றம் இல்லாத நிலை. அதே நாய் கத்தியதுன்னா, நாய் ஏன் கத்துது, நாய் கத்தியதுன்னா அது மரபு வழு. ஏன்? உடைய முன்னோர்கள் நாய் குறைத்ததுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஓவியம் வரைந்தான், அதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதே ஓவியம் தீட்டினான் அப்படின்னு சொன்னால் அது மரபு வழு. அப்போது வழு என்பது என்ன அப்படின்னா குற்றம். அது நமக்கு எல்லா விதமான சொற்களையும் குற்றமில்லாமல் பேசுவதற்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக அமைகிறது. அதில் திணைவழு இருக்குது, பால்வழு இருக்குது, இடவழு இருக்குது, காலவழு இருக்குது, வினாவழு இருக்குது, விடைவழு இருக்குது, மரபு வழு இருக்குது. அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நன்றி. அடுத்து வழாநிலை பற்றி பார்க்கலாம்.